ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ओम प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वदः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्यवर्धन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः. गुरुब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ओम ब्रह्मदेवाय नमः. ओम मार्कण्डेय महर्षे नमो नमः. ओम हयग्रीव महर्षे नमो नमः. ओम अगस्त्य महर्षे नमो नमः. समस्त गुरुदेवताभ्यो नमो नमः. ओम नमः चण्डिकादेव्यै नमः. ओम महाकाली महालक्ष्मी महासरस्वत्यै नमो नमः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्धि दैत्यविनिश्चिता. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती सिहिता तदाधाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तेः स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு பரம்பரையில் இருக்கிறதான குருக்கர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான புண்ணியப்பிரதமான இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்த வியாக்கியானங்கள் மகாத்மியம் இதை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் 3வது பார்ட். நிறைய பேர் இந்த நவாக்ஷரி மந்திரத்தை ஜபம் செய்யலாமா, உங்களே நாங்கள் குருவாக எடுத்துக்கிட்டுமா, இப்படியெல்லாம் கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கார்கள். நவாக்ஷரிங்கிறதான மந்திரம் அம்பாளுக்கு முக்கியமாக 2 பீஜாட்சர மந்திர பரம்பரை இருக்கு. ஒன்று நவாக்ஷரி, 2வது ஷோடசாட்சரி. ஷோடசாட்சரி என்ன சொல்லுகிறதோ அதே தான், அந்த தத்துவத்தை தான் நவாக்ஷரியும் சொல்லுகிறது. நவாக்ஷரியில திருக்காந்தி ஷட் வர்ணம், இப்படி 3 + 6 சேர்ந்தது 9. அதே நேரத்தில் ஷோடசாட்சரி மந்திரம் 5, 6, 4 மாத்திரைகள். பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம்னு பேரு. பிரதம கூடம் என்பது சாத்விகவும் ஞானப்பிரதமானது, ஞானஸ்வரூபம், ஞான வடிவம். 2வது கூடம் மந்திரமயம், 3வது கூடம் சக்திமயம். அப்படி 3ஆக 5 மாத்திரை, 6 மாத்திரை, 4 மாத்திரை, 5, 6, 4 ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்படி பஞ்சதசாட்சரி பராசக்தியை சேர்த்து ஷோடசாட்சரிங்கிறதான புண்ணிய நாமம் உருவாகிறது. மந்திரம் எப்பொழுதுமே யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, குரு உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்கணும், மறைந்து போனவராக இருக்கக்கூடாது. எதற்காக அப்படின்னா, சீடனுக்கு சந்தேகம் எழும்ப வாய்ப்பு உண்டு. சந்தேகத்தை அப்பப்பவே தீர்த்து கொடுக்கக்கூடியதான அளவுக்கு டேஞ்சிபிள், கையற்ற தூரத்துக்கு இதனா தொலைபேசி வழியாகவோ இல்லை வேற ஏதாவது மார்க்கத்தில் கான்டாக்டபிளாக இருக்கணும் குரு. அவர்தான் யதார்த்த உத்தம குரு. உத்தமன்னா அதி உத்தமன், உயிரோடு இருக்க வேண்டும், சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதான ஒரு மகாத்மாவாக இருக்க வேண்டும். இவர் பிரத்யக்ஷ குரு அல்லது மகா உத்தம குரு அப்படின்னு பேர் இருக்கு. 2வது குரு மானச குரு. அவர் உத்தமன், உத்தம குருன்னு பேர். மானச குரு அப்படின்றால் ஒரு 100, 200, 300 வருஷங்களுக்குள்ள வாழ்ந்ததான குருக்கள் பலவிதமான சதுபதேசங்களை கொடுத்து, அதற்கு தேவையான விவரங்கள் எல்லாம் கொடுத்து, தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, நீங்க பிரச்சாரம் செய்யுங்கோ அப்படின்னு சமாதியானவர்கள்.
இவர்களை மானச ரூபமாக நம்மளால வரிக்க முடியும். அவர்களிடம் சந்தேகத்தை கேட்டு பலவிதமான சந்தேகங்களுக்கு பதில் தீர்த்து கொள்ள முடியும். நான் வந்து லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அர்த்த வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் பல நேரங்களில் இந்த மாதிரி விஸ்வாமித்திர மகர்ஷியோட அகஸ்திய மகர்ஷியோட எல்லாம் மானசீகமாக நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பலவிதமான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கா. அதனால் இது பொய் சொல்ல முடியாது, இது சத்தியம், இது நடைமுறையில் செய்யக்கூடியதான ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கு லிமிட்டேஷன்ஸ் உண்டு. இதுக்கு வந்து இன்ட்யூஷன், நம்மளுடைய பிரக்னா, மேதா, பிரதிபா, விவேக சக்தி அப்படிங்கிறதான இந்த 5 தத்துவங்கள் இன்வால்வ் ஆகும். அதைத்தான் வந்து நம்ம ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு இறைவன் தான் பிரமாணம், என்ன சூக்ஷ்ம வடிவமானது. 3வது குரு ஸ்மரண குரு. கிரந்தங்கள் வழியாகவும் யாரோ எங்கேயோ சொன்னது வந்து நாம் இங்கே பிரயோகம் பண்ணிக்கிறது தான் நமக்கு அதனால பலன் கிடைக்கிறது. ஸ்மரணத்தினாலே அவர் குரு. இந்த குரு அதை யாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாது. குரு அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி ஸ்மரணம் பண்ண வேண்டியது. குரு என்கிறவர் யாரோ அவர் என்னுடைய புத்தியை வந்து பிரச்சோதனம் செய்யட்டும். அது இறைவனாகலாம், இறைவனுடைய அவதார புருஷர்களாகலாம், திவ்ய புருஷர்களாகலாம், ஜெகத்தில் இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு பிராணி ஆகலாம். சில நேரங்கள் நமக்கு வந்து சில சகுனம் எல்லாம் கிடைக்கும், இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்படி நம்ம குருவை ஏதோ ஒரு குருவை தியானம் பண்ற நேரத்தில் நமக்கு உடனடியாகவே அதுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது அப்படின்னா அது வந்து ஸ்மரண குருன்னு பேரு. இவருக்கு மத்தியமஸ்தானம், ஏன்னா இஸ் நாட் இன் கான்டாக்ட், ரொம்ப குவிக்காக ஈஸியாக அவர் வந்து ரீச் பண்ண முடியாதுங்கிறதுனால குருக்களில் வந்து யாருமே அதமன் கிடையாது. ஆனால் அதம குருன்னு ஒருத்தர் உண்டு. அவர் பிரவൃத்தியினால் அதமனே தவிர அந்த குருங்கிறதான ஸ்தானத்துக்கு அதமங்கிறது கிடையாது. பக்திக்கு உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு சொல்லுவார்கள் எல்லாத்தையுமே 3 கேட்டகரியில. அப்படி பக்திக்கு வந்து அதமங்கிறது ஒன்று கிடையாது. அது கேஷுவல் பக்தின்னு பேர், சாதாரண பக்தி. புரியுறதா? அது போலவே தான் குரு ஆறாக இருந்தாலும் குருதான். அந்த ஸ்தானத்துக்கு ஈடாக ஒன்றும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பகவான் கூட அவதாரம் எடுத்து வந்தா ஏதோ ஒரு குரு கிட்ட வந்து வித்யாபியாசத்தை கத்துக்கிறார். அப்ப அந்த குருவுக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்கு நம்ம அதுல தெரிஞ்சுக்க முடியாது. ஆகவே குரு வந்து அதமன் இல்லை. இருந்தாலும் பிரவൃத்தியினால, அதாவது ஆபிசார கர்மங்களையும் அடுத்தவங்களை செய்வனை செய்யறதுக்கு நமக்கு மந்திரோபதேசத்தை செஞ்சு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடியதான குரு அதம குரு. அதுக்கு அதம குருன்னு கூட சொல்றது கிடையாது, நிஷித்த குரு. பிரவൃத்தியினால கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவன் என்பதனால நிஷித்தம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அப்படி நிஷித்த குருன்னு தான் பேரே தவிர அதம குருன்னு அப்பவும் கூப்பிடுறதில்லை. அப்ப அந்த குருங்கிறது வந்து அவ்வளவு பெரிய உசந்த ஸ்தானமாக இருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் யாரு உத்தமனான குருன்னு பார்க்க போனோம்னா பிரத்யக்ஷமான சூரிய பரமாத்மா சூரிய நாராயண சுவாமி தான் எல்லாருக்கும் உச்சிதமான ஒரு குரு. பிசிக்கலான ஒரு குருவை நமக்கு கிடைக்கல அப்படின்னா சூரியநாராயண சுவாமியை பார்த்துட்டு, ஹே சூரியநாராயணா, ஹயக்ரீவ அவதார புருஷா, ஹிரண்மயா, எனக்கு நீங்களே குருவாக இருந்து நான் சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தில் பிழை எதுவும் இல்லாமல் இதனுடைய அர்த்தம், இதனுடைய மகாத்மியம், இதனுடைய தத்துவம் எல்லாம் எனக்கு போதிக்கும்படியான அளவுக்கு அனுகிரக ஆசீர்வாதத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரத்யக்ஷமான சூரிய நாராயண சுவாமியவே குருவாக பாவித்துக் கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபம் செய்யலாம். ஆனா எதுக்கு இந்த மந்திரம், பீஜாட்சர மந்திரம் முக்கியமாக எப்பொழுதுமே பிரத்யக்ஷமான ஒரு குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்து அதுக்கு தேவைப்பட்டதான பூஜாதி கர்மங்களை எல்லாம் பண்ணி சரியான சங்கல்பத்தோட குரு சிஷ்யனும் நேருக்கு நேராக உட்கார்ந்து மந்திரத்தை உபதேசம் செஞ்சு வாங்கிக்கிறது குரு. அந்த மந்திரத்துக்கு தான் பலன் அதிகம். அதுதான் நமக்கு வாழ்க்கையில பிராவர்த்திகமாகும். அதனால பயன் நமக்கு உருவாகும். அது இல்லைன்னா ஏதோ தானோ போயிடும். காரணம் என்னன்னா மந்திரத்தில் இருக்கிறதான உச்சாரண கிரமம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய வியாப்தி, அதனுடைய லட்சணம், அதனுடைய விக்கிரகம், அதனுடைய அன்வயம், அதனுடைய காரணம், அதனுடைய காரியம் அப்படின்னு ஒரு மந்திரத்துக்கு என்னெல்லாமோ இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சீடனுக்கு எடுத்து சொல்லி கடைசியில தான் இந்த மந்திரத்தினுடைய உபதேசத்தை ஒரு குரு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற நேரத்தில் தான் அந்த மந்திரத்துக்கு வந்து நமக்கு பலன் அதிகமாக. இனி அதுவும் கிடைக்கல அப்படின்னா தேவி மகாத்மத்துக்கு இருக்கக்கூடியதான குருக்கள் மாதிரி யாரெல்லாம் அப்படின்னா மகாச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மதேவர், மார்க்கண்டேய மகர்ஷி, ஹயக்ரீவ மகர்ஷி, அகஸ்திய மகாமுனி. அகஸ்திய மகர்ஷி ஒருவர் வந்து ரிஷி அண்ட் மகர்ஷின்னு கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து மகர்ஷி. ரிஷி அப்படின்னா என்ன? ஒரு வேதத்தினுடைய ஒரு சாகா. இப்போ சாம வேதத்துக்கு 1000 சாகுகள் இருக்கு. அதுக்கு என்ன டெடிகேட் பண்ணோம். அதனால தான் ஒரு வேதம் படிக்கிறதுக்கு 12 வருஷம், 4 வேதத்தை கற்றுக்கிறவன் 48 வருஷம் போயிடும். 5 வயசுல பூனல் போட்டு வேதாரம்பம் ஆரம்பிச்சாச்சுன்னா
48 53 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட் 53 வயசுல தான் வெளியே வர முடியும் ஆசிரமத்திலிருந்து, குரு ஆசிரமத்திலிருந்து. அதுக்கப்புறம் என்ன கிரகஸ்த ஆசிரமம். ஆனால் 120 வயசு இருந்தது அன்னைக்கு ஜனங்களுக்கு. 100 வயசு சொல்லியிருக்கு சாஸ்திர விதி. சதாயு புருஷ சதேந்திரிய. 100 வருஷம் தான் கலியுகத்தில் வந்து உயிரோடு வாழணும். 100 வயசுக்கு மேலே வாழ்றது வந்து அபூர்வத்திலே அபூர்வம். வாழ்ந்தாலும் சத்ரவர்த்தியிலையும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழாத ஒரு நிலை ஏற்பட்டால் அது வந்து உத்தமமான வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாம். இப்படி சொல்றது இந்த குருவனுடைய லிஸ்ட்டில். அதனால யார்கிட்ட இருந்து மந்திர தீட்சை வாங்கிக்கலாம் அப்படின்னா, மந்திரத்தை வந்து இந்த தீக்ஷா குருவாக இருந்து மந்திரத்தை யார் உபதேசம் செய்கிறார்களோ அந்த மந்திரத்தை அந்த குரு நித்தியம் பாராயணம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படிங்கிறதல்ல, அவரே நித்திய பாராயணம் செய்யக்கூடியதானா இருக்கணும். ஒருத்தருக்கு எப்போ உபதேசம் பண்றதுக்கு தகுதி வரும் அப்படின்னா, நமக்கு ஃபுல் ஆகணும். அதாவது நம்மளுடைய ஒரு பாத்திரத்தில் 10 லிட்டர் பால் கொள்ளும் அப்படின்னா 10 லிட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு ஊற்ற முடியாது, அது கவிஞ்சு வெளியே வந்துடும் இல்லவா. ஆனால் 15 லிட்டர் பால் இருக்கு. அப்போ இந்த 10 லிட்டருக்கு மேலே இருக்கிறதா 5 லிட்டர் தான் கொடுக்க முடியும் இன்னொருத்தருக்கு. ஏன்னா இந்த பாத்திரம் எப்பவுமே ரொம்ப இருக்கணும். அதுபோல ஒரு குருவுக்கு வந்து மந்திரம் சொல்லி 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 அது வந்து மேதஸ்வரூபமாகணும். அது முன்னாடி சொல்லி கொடுத்தேனே, அதே மாதிரி மேதஸ்வரூபமாக அது வந்து வழியணும். அப்படி அந்த ஞானம், அந்த அறிவு, அதைத்தான் வந்து இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிறார். இப்படியாக மந்திர தீட்சையினுடைய மகத்துவம் சொல்லுகிறது. இருந்தாலும் எனக்கு குரு அப்படிங்கிறதான ஸ்தானமானங்களுக்கு யோகியதை இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அபிப்பிராயம். அதனால பிரம்மதேவரையோ அல்லது மார்க்கண்டேயரையோ ஹைகிரிய மகர்ஷியோ அகஸ்திய மகர்ஷியோ பிரத்யட்சமான பரஞ்சோதி ரூபமான சூரிய பகவானையோ குருவாக எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து வாருங்கள். மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு ஃபேன்சியும் கிடையாது இல்லை. இந்த மந்திரத்தை காதால கேட்டாவர் யாராவது சொல்றது ஒன்று. 2, இந்த மந்திரத்தை லிখিতமாக எழுதி அல்லது பிரிண்ட் அவுட்ல இருக்குமே அதை எடுத்து வந்து ஒரு சக்கரமாட்டமா வீட்டில் வச்சுட்டா போரும். அதுக்கு பூஜை பண்ணினாலே பெரிய விஷயம். நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தத்தில் அபரிமிதமான மந்திரங்கள் இருக்கு. எல்லா மந்திரங்களுடைய சீஃப்ங்கிறது வந்துட்டு ஹ்ரீங்கார மந்திரம். 7 கோடி மகாமந்திரங்களுக்கு சமம் ஒரு ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். போன சத்சங்கத்தில் வந்து நவாட்சரி மந்திரத்தினுடைய வியாக்கியானங்களை தெரிந்து கொண்டோம். அதுல இந்த குருவினுடைய இம்பார்ட்டன்ஸ், குருவினுடைய பிராதானியம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தர் கண்டினியூ பண்ணுவோம். ஆச்சாரியர்கள் பொதுவாக சொல்ல போனா 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து உத்தமன், உத்தம ஆச்சாரியன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மந்திரோபதேசத்தை கொடுப்பார், சத்விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதன் பிறகு அந்த சிஷ்யனை வந்து வற்புறுத்தி நிர்பந்தமாக அதை செய்ய வைப்பார், மந்திரத்தை சொல்ல வைப்பார், அனுஷ்டானத்தை செய்ய வைப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் அவங்ககிட்ட. அதாவது அம்மா அப்பா எப்படி குழந்தைகளை கட்டி அணைத்து வளர்த்து வருகிறார்களோ அது போலவே சீடனை தன்னுடைய ஆத்மதினாக பாவனை பண்ணிட்டு அந்த சிஷ்யனை வந்து இந்த மந்திரம் அவனுக்கு பலிக்கிற அளவுக்கு அவருடைய அந்த குருவனுடைய பார்வையினால அந்த சீடனுக்கு எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குன்னு தெரியும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடியதான பெண்மணிகளுக்கு தெரியும் மாவு அரைச்சி வச்சாச்சுன்னா எத்தனை நேரத்துக்கு இது பொங்கும் அப்படின்னு இட்லிக்கு. அதுபோல அந்த சீடனுடைய முகத்துல இந்த ஆரா, இந்த சைதன்யம் பிரகாசிக்க ஆரம்பிக்க 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 தெரிஞ்சு போயிடும் அவருக்கு. மந்திரத்தினுடைய பலன் ஆரம்பித்து விட்டது, மந்திரம் பெருசாயாச்சு, இப்போ செடி கிடையாது, இப்போ பெரிய மரம் ஆயிடுது அப்படின்னு. இனி அது வந்து புஷ்பிக்கும், அது வந்து தனதானியங்களை பழங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிஞ்சதுமே அந்த சிஷ்யனை விட்டுருவார். நீ பக்கப்பா, இனிமே நீ சுதந்திரமாக போகலாம், உனக்கு வந்து சிஷ்யனும் வேண்டாம், நீ குருவும் வேண்டாம், நீ வேணா நிறைய சிஷ்யார்கள் எடுத்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சுடுவார். இது உத்தம குரு. 2வது வந்து மத்தியமன். மத்தியம குருங்கிற வந்து மந்திரோபதேசத்தை கொடுத்த பிறகு சீடர்களை வந்து உற்சாகப்படுத்துவார். அப்பா சந்தி நேரமாச்சு, கை காலம் மூஞ்சி எல்லாம் அலம்பி எத்திக்கிட்டு இருந்து ஏதாவது சின்ன மந்திரங்களை வந்து செல்லுங்கோ, சுத்தமான உத்தம கிரந்தங்களை படிங்கோ அப்படின்னு வற்புறுத்தி ஒரு இண்டிகேட்டர் ஆகட்டுமா அது கொடுத்துட்டு இருப்பார். அவங்களை உற்சாகப்படுத்துவார். இது ஜபிச்சா இது கிடைக்கும், இது ஜபிச்சா இது கிடைக்காது, இப்படி தான் ஜபிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்கள ஜபிக்க வைக்கிறது. இது மத்தியம குரு. இந்த 3வது குரு இருக்கார். ஆக்சுவலி அவரை வந்து அசுத்தமான அதம குருன்னு கூப்பிடலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். என்ன நிபந்தனை அப்படின்னா, மந்திரோபதேசத்தை கொடுத்து அந்த சீடனுடைய நன்மைக்காக எதுவும் செய்யாம எக்கெடுக்கிட்ட தொலையட்டும் அப்படின்னு கொடுத்துட்டுறோம். அது போய் ஒருக்கா மந்திரம் வாங்கிட்டு போயிடுவா, இவரும் ஜபிக்க மாட்டா, அவரும் ஜபிக்க மாட்டான். அந்த மாதிரி நிறைய கேசுகள் உண்டு. சீடன் மந்திரத்தை குருவிடம் இருந்து வாங்கி ஜபிக்கலே அப்படின்னா அந்த பாவம் அவன் செய்யக்கூடிய அந்த சீடன் செய்யக்கூடியதான பாவங்கள் எல்லாம் குருவினுடைய தபோபலத்திலிருந்து டிரெக்ட் ஆகிட்டே வரும். இப்போ ஃபேமிலி ரேஷன் கார்டு சொல்லி இருக்கும் அல்லவா, ஃபேமிலி ரேஷன் கார்டில் 10 பேரோட பேர் இருக்கு.
10 பேருக்கு 10 கிலோ சர்க்கரை இல்லை 10 கிலோ அரிசி அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாரு போய் இந்த ரேஷன் கார்டு காட்டாலும் கொடுத்துடுவான், அதோட போயிடும். 10 கிலோ வந்து கம்மியாகிட்டே வரும். அதுபோல சீடர்கள் வந்து நல்லதெல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை நல்லா ஜபம் பண்ணி சித்தி வர 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 அதனுடைய ஒரு போர்ஷன் குருவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் நிறைய நல்ல உத்தமமான குருவை வந்து ரொம்ப பாப்புலர் ஆகவும் ரொம்ப பெருசாக ஆகும். காரணம் என்னன்னா அவங்கள வந்து அவங்க கொடுத்ததான மந்திரோபதேசத்தை ரொம்ப பயபக்தி சத்தையோட ஸ்வீகாரியம் பண்ணி அதை பிரயோகம் செஞ்சுட்டு வரார்கள், அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரா அந்த சீடர்கள். அதனால தான் அந்த குரு செழிப்பாகிறார். அது இல்லாமல் போகிற காலத்தில் சில குருக்கள்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவா. ஏன்னா மந்திரத்தை வந்து துருவியோகம் பண்ணதுனால. ஒரு பூர்ண ஞானம் கிடைத்ததான மகாத்மா மௌனி ஆகி விடுவார். அவன் வந்து வாயை திறந்து ஜாஸ்தி எதுவும் பேசாமல் ரொம்ப சைலண்ட் ஆகிடுவார். அதுதான் முனி, அகஸ்திய முனின்னு சொல்லுவார்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த மகர்ஷி என்ற ரிஷி. அப்போ ரிஷி என்பவர் வந்து வேதத்தினுடைய ஒரு சாகையாவதும் நன்றாக கற்று அது பயிர்ந்து அதனுடைய மார்க்கம் படி வாழக்கூடியவர் வந்து ரிஷி. 4 வேதங்களையும் பரிபூர்ணமாக கத்துண்டு அதை வந்து பிராவர்த்திகமாக்கி வாழக்கூடியவருக்கு பேர் மகர்ஷி. இந்த ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரிஷினா யாரு, மகர்ஷினா யாரு. அவர் ரிஷி அப்படின்னா ஒரு போர்ஷன் மட்டும் கத்துண்டவர், ஒரு வேதத்தில் ஒரு சாகா கத்துண்டவர். மகர்ஷி என்பவர் வந்துட்டு 4 வேதங்களையும் கத்துண்டு 4 வேதங்களுடைய மொத்தம் சாகைகளையும் அவன் கத்துட்டு இருக்கவனாக இருக்கிறான். அவனுக்கு தான் மகர்ஷிங்கிறதான பட்டம் கிடைக்கிறது. ரிக்வேதத்துக்கு 21 சாகுகள் இருக்கு, எதிர்வேதத்துக்கு 101 சாகுகள் இருக்கு, சாமவேதத்துக்கு 1000 சாகுகள் இருக்கு, அதோட வேதத்துக்கு 9 இருக்கு. இது வந்து பெரிய ஒரு விஷயம். மொத்தம் 1131 சாகுகள் இருக்கு. இதுல ஒரு சாகு கத்துண்டா போரும் அவன் வந்து ரிஷி ஆகிடுவார். இந்த 1131 சாகுகளையும் கத்துண்டவர் மகர்ஷி ஆகிறார். இப்ப தெரியாதா ரிஷிக்கும் மகர்ஷிக்கு பிரதான வித்தியாசமே. இவ்வளவு பெரிய குரு பரம்பரை நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கு. அப்படி ஆச்சாரியன் குரு 2 பேர் 2 வித்தியாசமானவர்கள். ஆச்சாரியன் வந்து கத்துக் கொடுக்கக்கூடியவர், வடியை வச்சு அடிச்சு வேலை வாங்குவார், சிக்ஷணத்தோட கத்துக் கொடுப்பார். அவர் அது எப்படி நீ கத்துட்டே ஆகணும், நீ ஒன்று அந்த கம்ப்ளீட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் விட மாட்டார், பின்னாடியே நின்று வருவார் ஆச்சாரியன். குரு அப்படி ஒரு கிடையாது. குரு ஞானோபதேசம் செஞ்சு அவர் பாட்டு தபஸ்ல உட்கார்ந்து அவர் மௌனியாக இருப்பார், மௌனத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். ஞானம் அதிகமாக ஆக எல்லாரும் மௌன ஸ்டேஜஸ் தான் போயிட்டே இருப்பார். அப்போ ஆச்சாரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவன் ஆச்சாரியன். வெரி சிம்பிள். இந்த ஆச்சாரியர்களுக்கு வந்து ஆச்சாரியரை 6 விதமாக சொல்லியிருக்கு சாஸ்திரம். 1 வந்து சுத்தம், 2 ஸ்மார்த்தம், 3 பௌராணிகன், 4வது வைதிகம், 5வது தாந்திரிகம், 6வது ஸ்ரௌதம். இப்படி 6 விதமான ஆச்சார அனுஷ்டானங்களை கையாளுகின்றவர் தான் ஆச்சாரியன். இதுல வந்து சௌச்சம் அதான் சுத்தம். எப்பேற்பட்டதான சுத்தம் அப்படின்னா மனசா வாச்சா கர்மனா சுத்தி இருக்கக்கூடியவன். மனசுல சுத்தி, சரீரத்துல சுத்தி. சரீர சுத்தி அப்படிங்கிறது மலமூத்திர விசர்ஜனம், ஸ்நானம் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா சரீர சுத்தி ஆகிடும். பிராணாயாமத்தை செஞ்சவாறு மனசுத்தி ஆயிடும். இதே சிந்தனை வந்து விடுனா ஆத்மசுத்தி ஆயிடும். அப்படி 3 விதமான மனசா வாச்சா கர்மனா சுத்தத்தோடு இருக்கக்கூடியவன் இது சுத்தாச்சாரியன். 2வது வந்து ஸ்மார்த்தம் அண்ட் பௌராணிகம். ஸ்மார்த்தம் அப்படின்னா என்ன? ஸ்மிருதியை அனுஸ்மரணை பண்ணி ஸ்மிருதியில் சொன்னபடி வாழ்கின்றதான யாரோ அவருக்கு ஸ்மார்த்தன் என்றதான பேர். ஸ்மார்த்தன், வைஷ்ணவன், சக்தன் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த ஸ்மார்த்தன் அப்படின்னா ஸ்மார்த்த விதிப்படி வாழக்கூடியதான ஆச்சாரியன். பௌராணிகம் புராண கதைகள்ல சொல்லி இருக்கக்கூடியதான ஆச்சார அனுஷ்டானிஷ்டங்கள் தேவி பாகவதத்துல சிவபுராணத்துல எல்லாத்துலயும் இருக்கும். ஒரு வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதான விதிமுறைகள், அதுதான் பௌராணிகம். ரொம்ப காலமா ஆச்சாரியர்கள் வழியாக அப்படி நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு பௌராணிகம் என்ற பேரு. அப்படி விதிபூர்வகம் 18 ஸ்மிருதிகள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு, 18 சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரத்துல 2 விதமாக இருக்கு. 9 சூத்திரம் வந்து பூர்வாங்க பிரயோகம், 9 சூத்திரங்கள் வந்து அபரப்பிரயோகம், அப்படியே 2 விதமாக இருக்கு. 9 18 சூத்திரங்கள், 18 புராணங்கள், 18 ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த ஸ்மிருதிகளுக்கும் ஓரோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கிருதயுகத்தில் ஒரு ஸ்மிருதி, துவாரயுகத்தில் ஒரு ஸ்மிருதி, திரேதாயுகத்தில் ஒரு ஸ்மிருதி, கலியுகத்தில் ஒரு ஸ்மிருதி. கலியுகத்தில் வந்து பராசர ஸ்மிருதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். கிருதயுகத்தில் வந்து மனுஸ்மிருதி, திரேதாயுகத்தில் வந்து கௌதம ஸ்ருதி, துவாபர யுகத்தில் வந்து சங்கிலி ஸ்ருதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி 4 விதமான ஸ்ருதிகளுடைய பண்டாரம். இதுலேருந்து நிறைய இன்னும் பாரத்வாஜ ஸ்மிருதி,
வசிஷ்ட ஸ்மிருதி இப்படி நிறைய உண்டு. ஸ்மிருதி வழியாகவும் பௌராணிகமாகவும் வாழக்கூடியதான ஒருவர், இது ஒரு குரு. இது விதிபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பிரம்ம யஜ்ஞாதிகள் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். பிரம்ம யஜ்ஞம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 5 தேவ தர்ப்பணம், 24 ரிஷி தர்ப்பணம், 6 பிது தர்ப்பணம், மொத்தம் 35 தர்ப்பணம் சேர்ந்ததுதான் ஒரு பிரம்ம யஜ்ஞம். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்வக்னகே நம பிரதிபியை நம ஓஷதிபியः நமோ வாச்சே நமோ வாஜஸ்பதகே நமோ விஷ்ணவே பிருகதே கரோமி. இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பிரம்ம யஜ்ஞம் ஆரம்பமாகும். அப்படி பிரம்ம யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி அத்தியதிகம் பூர்வீகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவர்கள் தான் வைதிக ஆச்சாரியன், ஸ்ரௌத ஆச்சாரியன். இங்க ஸ்ருதியை பேஸ் பண்ணி வாழ்றவன், அங்க ஸ்மிருதியை பேஸ் பண்ணி வாழ்றவன். இதுதான் 2 வித்தியாசம். அவருக்கு பிரம்ம யஜ்ஞாதி பூர்வகன் அப்படின்னு பேர் அந்த ஆச்சாரியர். அடுத்ததாக அஸ்திர வித்யாதிகம் அப்படிங்கிறதான குரு பரம்பரை சொல்றது. இது யாரு அப்படின்னா, இதுக்கு தான் இந்த தாந்திரிகத்தில் இருக்கக்கூடியதான ஆச்சமனம், தாந்திரிக ஆச்சமனம் பேர் இருக்கு. தந்திர வழிப்படி செய்யக்கூடியதான ஆச்சமனம், வைதிக ஆச்சமனம், வைதிக வழிப்படி செய்யக்கூடியதான ஆச்சமனம். இது ஸ்ரௌதத்தையும் தாந்திரிகத்தையும் குறிக்கிறது. இந்த அனுஷ்டானங்களை செய்து வாழக்கூடியவர்கள் இந்த அஸ்திர வித்யாதிகம்னு பேரு. ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு முன்னாடி சொல்லி இருந்திருக்கிறார். அஸ்திர புரோக்ஷணம் எல்லாம் இதெல்லாம் தாந்திரிக வழிப்படி பண்றது. வைதிக வழிப்படி அச்சுதாய அனந்தாய நம கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூனா திருவிக்ரமணா ஸ்ரீதர் ரிஷி கேசபத்மநாப தாமோதரா. இதுல சக்தி வடிவமான ஒரு ஆச்சமனம் இருக்கு. ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படி 3 தடவை ஜலத்தை பிராசனம் பண்ணிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் சொல்ற நேரத்தில் ப்ரூ மத்தியத்தில் நடு விரலாக தொடரும், அல்லனா மோதிர விரலாக தொட்டுக்கிறது. இது சக்தி ஆச்சமனம்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த விரலாக தொடுங்கோ எப்படி யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் நேரடியாக இருந்து இந்த ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்கணும். வீடியோவெல்லாம் சரி வராது, அது ஒன்றும் நல்ல மீடியம் கிடையாது. ஏன்னா இந்த வேவ் இருக்கு பாருங்க, இந்த வேவ் தான் ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து ரீட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு உங்களோட டிவைஸில் வரப்போகிறது. இது எந்த ரூட் வழியாகலாம் போகிறது? பாலைவனங்கள் வழியாக போகும், ஆகாய மார்க்கம் வழியாக போகும், சமுத்திரத்துக்கு அடியினால் போகும், மேலே சாக்கடை இருக்கும் ஒருவாள் அதுக்கு மேலால் அதுக்கு கீழால் போயிட்டு இருக்கும். எப்படி இந்த கேபிள் எங்கெல்லாம் போயிருக்கு தெரியாது எனக்கு. அது ஒன்றும் பரிசுத்தமான மார்க்கம் கிடையாது, அதனால அதை விட்டுடலாம். அது சரி வராது. நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து அந்த 6 இருக்கு பாருங்க, 16 அங்குலத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் சிஷ்யன். ஒரு குரு உபதேசம் பண்ற நேரத்தில், அதாவது குருவனுடைய மூச்சு காத்து பிரகிருதியில லயமாகிறது இந்த 16 அங்குலத்துக்கு அப்புறமா தான். எல்லாருக்கும் குருவுக்கும் எல்லாம் எல்லாருக்குமே மூச்சு காத்து பிரகிருதியில் லயமாகிறது. அதே மாதிரி பிரகிருதியில் நம்ம எடுத்துக்கிறது 8 இந்த 8 அங்குலத்துக்கு பக்கத்துல இருந்து தான் மூச்சு இழுக்கும், உள்ளுக்கு விடுறது 16 வரைக்கும் போகும். பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட். எப்போ மூச்சு இழுக்கிறத விட ஃபாஸ்ட்டாக போகும் விடுறது அல்லவா, இன்ஹேல் எக்ஸேல். அதில் பிராணாயாமத்தில் கற்றுட்டு இருக்கோம் நிறைய. அதனால அந்த சீடன் பக்கத்தில் இருக்கணும். அப்போ சீடனுடைய வேவ்ஸ் குருவுக்கிட்ட வர நேரத்தில் சீடனுடைய மனசில் இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு, அவன் என்ன பாவமாக பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணி தான் தீட்சை கொடுக்கணும். மந்திரோபதேசம் கொடுக்கறதான தீட்சையில அன்ன வரைக்கும் சீடன் செஞ்சுதான் எல்லா பாவத்தையும் குரு எடுத்துட்டு அவருடைய யோகாக்னியில விரிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு புனர்ஜென்மம் கொடுக்கறாரு. அதனால துஜன் ஜென்மம் வருது அப்படிங்கிறது. துஜன்மம் பிராப்தவதா அப்படின்னு அவர் அனுகிரகம் செய்கிறார். 2வது ஜென்மா இவனுக்கு உருவாகட்டும். இன்ன வரைக்கும் இருக்க கதை வேற. இன்னையிலிருந்து இவன் என்னுடைய சீடன், என்னுடைய குரு பரம்பரையில வந்திருக்கக்கூடியவர், இவருக்கு அபிஷ்ட சித்தி உண்டாகி இந்த மந்திரம் பலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதான சொந்தம் புள்ளையை போல ஆத்மஜனாக மாற்றிக் கொள்கிறான் சீடனை குரு. அதுதான் தீக்ஷா விதி. ஒரு பெரிய சங்கதி. இந்த 6 விதமான அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடியதான் ஆச்சாரியன். குருவுக்கு யோகியதை இருக்கல்வா? குருவுக்கு யோகியதை வேணும். குருவுக்கு யோகியதை உண்டு. சீடனுக்கு குருவை தேர்ந்தெடுக்கக்கூடியதான அதிகாரம் உண்டு. நம்ம சாஸ்திரத்தில் அலோடு. ஒரு குருவாக ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து விட்டானால் அந்த சீடன் உடனடியாக காலையில் வந்துட்டு அவன் நான் இன்னிலிருந்து உங்களுக்கு சிஷ்யன் சொல்லிக்கொண்ட அவசியம் கிடையாது. ஒரு 2 நாள் கொடுங்க, நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்களா. அதே நேரம் ஒரு சீடன் குருநாதா அப்படின்னு ஒருத்தர் காலையில் வந்துட்டார் அப்படின்னா குருவுக்கு ஆன் த ஸ்பாட் அவன் எடுத்துக்கலாம். இதான் வித்தியாசம் 2 பேருக்கும். ஏன்னா குரு ஹை வால்ட், இது லோ வால்ட் சீசன். அப்போ ஒரு குருவுக்கு 3 முக்கியமான யோகியதை சொல்லியிருக்கு. ஒன்று அந்த குருவுக்கு சாஸ்திர ஞானம், அந்த சாஸ்திர ஞானத்தில் உள்ள அனுபவ ஞானமும் இருக்க வேண்டும். ஸோ சாஸ்திர ஞானமும் வேணும், அனுபவ ஞானமும் வேணும். இந்த 2 ஞானம் இருந்தால் தான் அது முக்கியமான பிரதம யோகியதையாகிறது. 2வது யோகியதைங்கிறது இதற்கு முன்னே இருந்ததான குருக்கள், குரு மகான்கள்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்கார்களோ, என்ன உபதேசம் செஞ்சிருக்காளோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி
அந்த தத்துவங்களோட யோசிச்சு போக வேண்டும். அதுக்கு எதிராக பேசக்கூடாது. அந்த குருவுக்கார வேற கிடையாது, ஏதோ சொல்லிட்டு போயிருக்கார், நான் இப்ப சொல்றேன் இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. குரு பரம்பரையில அந்த மந்திரத்துக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்திருக்காளோ கிரந்தங்கள்ல, எந்த குருக்கள் எப்படி அதை பிரச்சாரம் பண்ணார்களோ அதுக்கு இணைந்துதான் போடணுமே தவிர அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இது அப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடாதது இரண்டாவது யோக்கியதை. மூன்றாவது யோக்கியதை தன்னுடைய சாஸ்திர அனுபவத்தை தான் கற்றுணர்ந்தான இந்த வித்தியினுடைய மகாத்மத்தை கருணையோட, சிம்பத்தட்டிக், கருணையோட, கம்பேஷனேட்டாக ஒரு சீடனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான நல்ல மனசு தேவை இந்த குருவுக்கு. பணத்தை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கறது, அப்புறமா ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கறது. ஒரு ராஜாவினுடைய பையன் ராஜகுமார், அவனுக்கு மந்திர விஷயம் கொடுத்தா அவன் சீடன் ஆயிடுவானே, ராஜாவினுடைய புள்ள என்னோட சீடன் சொல்லிக்கிறது ஒரு பெரிய பெருமை. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஒன்றும் அப்படிலாம் சொல்லிட்டே இல்லை. இந்த காலத்து என்னெல்லாமோ பண்ணி தொலைக்கிறாளே தவிர அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கு. அப்போ இனிமே சனாதர்மத்துல பலவிதமான குருக்கள் இருக்கா. அவளுடைய எல்லாருடைய குருனுடைய மகாத்மத்துவம் வர்ணிக்கிறதுக்கு டைம் கிடையாது. என்ன கோ இன் அவர்ஸ். எந்த மாதிரி குருக்கள்லாம் இருக்கா, அந்த பேரெல்லாம் என்னங்கிறதா ஒரு பரிசயம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தெரிஞ்ச குருக்களோட பேரெல்லாம் சொல்றேன். முதல்ல சிக்ஷா குரு, சிக்ஷை கொடுக்கக்கூடியவர். சிக்ஷா வியாகரணம் கல்பம் நிருப்தம் சந்திர ஜோஷம் அப்படி சிக்ஷை, இதுதான் விதி, இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் கத்துக்கணும், இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது சிஷ்யை, நியமங்கள் எல்லாம் கொடுக்கறது. 2 தீக்ஷா குரு. அப்புறமா ஜெகத்குரு. இந்த ஜெகத்குருங்கிறதான வார்த்தை பல பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குறது. ஜெகத்துக்கெல்லாம் குரு நல்ல அர்த்தம். ஜெகத்தை தன்னுடைய குருவாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் ஜெகத்குரு. அதாவது ஜெகத்துல தாவரங்கள் ஜங்கமங்கள்னு 2 விதமாக இருக்கு. நடக்கக்கூடியவர்கள், நடக்கக்கூடாதவர்கள், உயிர் இருக்கிறவா, உயிர் இல்லாதவர்கள், பறக்கக்கூடியவர், பறக்க முடியாதவர்கள், 2 கால் நடக்கக்கூடியவா, 4 கால் நடக்கக்கூடியவா, இப்படி எல்லாம் இந்த அந்த சராச்சரத்துல இருக்கிற அத்தனை பிராணிகளும் ஜீவன் இருக்கிறதும் இல்லாததையும் தன்னுடைய குருவாக பாவனை பண்றது. அத்வைதத்தினுடைய ஒரிஜினல் நெக்டர் இதுதான். அத்வைதாமிர்தம்னாலே அதுதான். இப்ப ஜெகத்தில் இருக்கிறதான ஒரு எறும்பில் இருந்து பசு, பஷி, விலங்குகள், செடி கொடி மரங்கள், மனிதர்கள், சர்வ ஆளுகளையும் தனக்கு குரு அப்படின்னு பாவனை பண்ணிக்கக்கூடியவன் யாரோ அவன் ஜெகத்குருன்னு பேர். அல்லாம உலகத்துக்கு வேர்ல்டு வைடு குரு, கார்பரேட் குரு, லக்ஸரி குரு, சொபிஸ்டிகேட்டட் குரு, அதெல்லாம் குரு. தேர் ஆல் டீச்சர்ஸ். ஆச்சாரியன் அப்படிங்கிறத ஒரு டைட்டில் வேடமானா கொடுக்கலாம், நாட் பேஸ்ட் ஆன் இந்த பிரின்சிபல். இந்த 6 அனுஷ்டானங்கள் இருக்கவன் தான் ஆச்சாரியன் ஆவான். ஆச்சாரம் இருக்கக்கூடியவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேரு. இப்போ அந்த கேட்டகரியில் வரமாட்டாவா. தே ஜஸ்ட் டீச் ஃபார் த சேக் ஆஃப் சம்திங். ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டுக்காக அவ இம்பார்ட் பண்றான் தாம் கத்துன்ற ஒரு வித்தையை, அவ்வளவுதான். அது இட்ஸ் நாட் அ நோபல். கமர்ஷியல் பெனிஃபிட் இல்லாம யார் ஒருவர் இரவு பகலாக உயிர் ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஞான வடிவமாக இருக்கணும் அப்படிங்கிறத உழைக்கிறார்களோ அதுதான் உத்தம குரு கேட்டகரி வரும். அப்ப சிக்ஷா குருவாச்சு, தீக்ஷா குருவாச்சு, ஜெகத்குரு ஆச்சு, பிரவர குரு. பிரவரர்கள் இருப்பா. பாவஸ்தம்ப சூத்திர, கௌஷிய கோத்திர, விஸ்வாமித்திர, ஆகர்ஷம்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் கோத்திர ரிஷிகள்னு உண்டு. 3 பிரவரம், 5 பிரவரம், 7 பிரவரம், இப்படிலாம் இருக்கு. பிரவரம் அப்படின்னா இந்த ப்ரொபகேட் பண்ணவா, இந்த கோத்திர மகிமையை, இந்த குருவினுடைய சித்தாந்தங்களை உலகம் பூராவும் பிரச்சாரம் பண்ணி நடந்தவருக்கு ப்ரொபகேட்டர்னு பேரு. அதுதான் பிரவரன். புரியுதா? அப்படி பிரவர குரு. அப்புறமா உபன்யாச குரு. இப்ப நான் உபன்யாச குருன்னு வச்சுக்கலாம். மனமான சொற்பொழிவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அதனால உபன்யாச குரு. ஒவ்வொரு குருவுக்கும் லட்சணமும் உண்டு, லிமிடேஷன்ஸும் உண்டு. லிமிடேஷன்ஸ் இல்லாதவ யாரும் கிடையாது. சரீரத்தோட வாழக்கூடிய அத்தனை பேருக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு. அப்புறமா சத்குரு. சத்குரு அப்படின்னா ரியலைஸ்டு குரு, தத்துவஞானத்தை உணர்ந்தவர். அதுக்கு பேர் தான் சத்குரு. இந்த சத்குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஷ்யனுடைய உன்னதிக்காக இந்த டிவினிட்டியை எடுத்து சொல்லி அதை உன்னதமான கதிக்கு கொண்டு போறது, ட்ரைனிங் கொடுத்து பக்கத்தை கூடவே இருந்து அவனை வளர்த்தி வர்றது. அப்புறமா பரம்குரு, வர்த்தம பிரதர்சக குரு, வித்வான் குரு, பிரம்மனிஷ்ட குரு, போதக குரு, வாச்சக குரு, சூச்சக குரு, காரண குரு, பராத்பர குரு, அவதார குரு, பிரத்யக்ஷ குரு, பிரச்சோதன குரு, உபகுரு, அசிஸ்டன்ட் குரு, டெபியூட்டி. ஒரு மடத்துல 1-2 அசிஸ்டன்ஸ் இருப்பாள், வாழ்க்கை நெக்ஸ்ட் இன் த்ரோன் அப்படின்னு. அது மாதிரி உபகுரு. ஒரு கோவில்களில் போனா உபதேவதைகள் இருப்பா, மெயின் டேட்டி உட்காந்துருப்பா ஒரு இடத்துல, அதுக்கு சுத்தம் ஒரு திக்குகளில் ஒரு உபதேவங்கள் இருப்பா. அதே மாதிரி பரோட்ச குரு. இப்போ இந்த உபகுருங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. கோவிந்தபுர குருபாதருடைய ஆசிரமத்தில் நர்மதா நதி தீரத்து பக்கத்தில் மத்திய பிரதேசத்தில் பகவத்பாதர் போய் சேர்றார்.
பகத்பாட்டு கேட்கிறார், நீ யாரப்பா அப்படின்னு. அப்போ சொல்றாரு, என்ன பூமிம் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வான்னு தேசாம் சமூகா அநேகாந்திகத்வா சுஷுப்தேகஸ்தா ததேகோவசிஷ்ட சிவகேவலோகம் சொல்லி நமஸ்காரத்தை பண்றார். அப்ப குரு சொல்றா, கோவிந்த குரு பாரு, நான் தன்யனானேன் இப்படி ஒரு சீரன் எனக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த மாணவனுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சிவோகம்னு சொல்றானே, அவன் பெரிய மகாத்மாவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் தியானம் பண்ணி பார்க்கிறார் இவர் யாரு அப்படின்னு. அப்ப தெரியாது பரமேஸ்வரனுடைய அவதார புருஷன் தான் ஆதிசங்கர பகவத்பராக தன் முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் கேட்டான். உனக்கு சன்னியாசி ஆகணுமா? சரி, இவர் கால் நமஸ்காரம் பண்ணிக்க விட்டார். அகம் சன்யோஸ்மி அப்படின்னு பகவத்பாதர் சொல்றார். ததாஸ்தூன்னு அவர் அனுகிரகம் பண்ணி விட்டார். அண்ட் இம்மீடியட்லி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் லீடர். அவருடைய டிசெண்ட், அதாவது இந்த ஆசிரமத்தில் எனக்கு அடுத்து நீதான் உபகுருவாகி விட்டார் வந்த நாள்ல இருந்தே. அப்படி ஒரு மகாத்மியம் நடந்தது. அடுத்ததாக மானச குரு, பரோட்ச குரு, குலகுரு, இந்த குரு எல்லாம் வைக்கப்பட்டிருப்போம். கடைசியில ஒரு மதகுரு, ரிலீஜியஸ் குரு. இந்த மதகுரு தான் இந்த காலத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்றவா. கல்ட் பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய கல்ட்டுகள் இருந்து ஆதிசங்கர் பகவத்பாருடைய காலத்துல 72 கல்ட் இருந்ததுன்னு புராண கதைகள்ல சொல்றது. எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாரையும் அடக்கம் பண்ணி அத்வைத பிரச்சாரத்தை பண்ணார் அவர் அப்படின்னு பெரிய பிரசஸ்தி அந்த மகாத்மாவுக்கு உண்டு. இப்படியெல்லாம் ஏராளமான குருக்கள் நம்மளுடைய இந்த சாஸ்திரத்துல இருக்கா. அதனால இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் யாரு குரு, எந்த குருவுக்கு இருந்து எப்படி வித்தியை கத்துக்கணும், இல்லைன்னா அது இருக்கிறதான மகாத்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இனிமே நீங்களே டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கு யாரை குருவாக வச்சுக்கணும், யாரை குருவாக வைத்துக்கொண்டு இந்த நவாட்சரி மந்திரம், சோடசாட்சி மந்திரம் போன்றதான மந்திரங்களை எல்லாம் உபாசனை செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டும். என்னோட அபிப்பிராயத்தில் ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணராமா கோவிந்தா சொல்ல தெரியுமா போரும். எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. ஆனா மனுஷனுக்கு திருப்திங்கிறது ஒண்ணு கிடையாது. இது கத்துனா நீ கிடைக்குமா, அது கத்துனா வேற எதுவும் கிடைக்காது. எல்லாம் சுய பிரயத்தனத்தினால்தான் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண முடியும். நல்லா பிரயத்தனம் பண்றவனை இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். இறைவன் அனுகிரகம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த இறைவன் அனுகிரகம் பண்ண வேண்டுமானால் நம்மளுடைய ஜென்யூன் ரொம்ப நிஷ்கலங்கமான பக்தி சத்தையோட நாம் எவ்வளவு உழைக்கிறோம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோங்கிறதான ஆர்வத்தை ஒட்டித்தான் இறைவன் அனுகிரகத்தை செய்வார். அதனால எல்லாம் நம்மளுடைய கையில இருக்கு. நம்மளுடைய உழைப்பினால்தான் இதெல்லாம் நடக்க போறதை தவிர யாரும் எங்கேருந்து கொண்டு கொடுத்துட மாட்டான். கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக கொடுக்கணும்? ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அடுத்தது தேவி மகாத்ம பாராயண கிரமம். தேவி மகாத்மத்தை எப்படி பாராயணம் செய்ய வேண்டும்ங்கிறதான வழிமுறை இருக்கு. முன்னாடியே சொன்னேன், தேவி மகாத்மியம் சாதாரணமான ஒரு புராண கதை வாசிச்சுட்டு போற மாதிரி இப்படி ஏதாவது பண்றதல்ல. இது ஆச்சார அனுஷ்டானத்தோட செய்ய வேண்டியதான ஒரு உபாசனா கிரமம் தான் இந்த தேவி மகாத்மிய பாராயணம். அதுல தேவி மகாத்மியம் ஸ்தோத்திர ரூபத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவி மகாத்மியத்தை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பல புராணங்கள்ல மகான்கள் இதை பிரச்சாரம் பண்ணின்னு வந்திருக்கா, பிராக்டிஸ் பண்ணின்னு வந்திருக்கா. தேவி மகாத்மியம் இருக்கிறதான கதை என்ன அப்படின்னா, எதுக்கு உருவாச்சு இந்த கதையை, எப்படி சுமேதஸ் அப்படிங்கிறதான மகர்ஷி சுரதன்ங்கிறதான மகாராஜனுக்கும் சமாதிங்கிறதான வணிகனுக்கும் அவர் தேவியினுடைய அந்த மகாத்மத்தை எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறமா மந்திரோபதேசத்தை செய்கிறார். எப்பவுமே போதை முன்னாடியே கொடுத்து அப்புறமா தான் மந்திரோபதேசத்தை கொடுக்கணும். முதல்ல விளக்கத்தை கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் மந்திரோபதேசம். அப்படி தேவியினுடைய மகாத்மம், சரித்திரம், வைபவம், அம்பாளுடைய சக்தி, அம்பாளுடைய அந்த காருண்யம், ஓரோ ஜனங்களையும் எப்படி உத்தாரணம் செஞ்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அம்பாள் எடுக்கக்கூடியதான முயற்சி, இது எல்லாத்தையும் சொல்லி வியாக்கியானத்துக்கு அப்புறமா கடைசியில மந்திரோபதேசத்தை செய்கிறார். அந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தவம் பண்ணி அம்பாளிடமிருந்து அம்பாளை பிரத்யட்சமாக பார்த்து அனுகிரகத்தை வாங்கி கொண்டார்கள். அப்படி அந்த வரிசையில இந்த தேவி மகாத்மியங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல 74வது அத்தியாயத்திலிருந்து 86 அத்தியாயம் வரை இருக்கக்கூடியதான 13 அத்தியாயங்கள் தான் தேவி மகாத்மியம். மார்க்கண்டேய புராணம் ரொம்ப பெரிய புராணம். இந்த மார்க்கண்டேய மகர்ஷி பல யுகங்களையும் பல கல்பங்களையும் பார்த்தவர். மகாபிரளயம் வரைக்கும் அவருக்கு வாழ்வுண்டு. மகாபிரளய காலத்தில் தான் எல்லாரும் போயிடுவார், துருவனும் கூட போயிடுவார். கடைசியில் ஒரு உட்காந்து இருக்கார். அப்போ அசரீதியாக அம்பாள் சொல்றா, மார்க்கண்டேயா, இனிமே உனக்கும் டைம் ஆயிடுது. இனிமே நீ பார்க்கறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது உலகத்துல, ஒண்ணுமே இல்லை உலகத்துல இப்போ. அதனால நீ என்னிடமே திரும்பி வந்துடும் அப்படின்னு அந்த மார்க்கண்டேய மகர்ஷியும் அந்த சிவசக்தி சாயுத்தியத்தில் ஐக்கியமாயிடுவார்.
இப்படிதான் மார்க்கண்டேய புராணத்தினுடைய கதை சொல்லும். முக்கியமாக வாமன புராணம், தேவி பாகவதம், மார்க்கண்டேய புராணம், லக்ஷ்மி தந்திரம், வாராகி தந்திரம், கார்த்தியாயினி தந்திரம், மரீச்சி தந்திரம், ஹரகௌரி தந்திரம், இப்பேற்பட்டதான உன்னதமான கிரந்தங்கள் எல்லாம் தேவி மகாத்மத்தை வியாக்கியானம் செஞ்சிருக்கா. நாமளும் தேவி மகாத்மத்தை எப்படி கத்துட்டோம்? முதல்ல தேவி பாகவதம் வழியாகத்தான் தெரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம வந்து தேவி மகாத்மியங்கிறதான எக்ஸ்க்ளூசிவ் சாப்டர், அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்ம கத்து. இது ஜபம் பண்றதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. ஏனோ தாரம் ஜபிக்க முடியாது. அது எப்படின்னா 3 கட்டங்களாக இருக்கும். ஒண்ணு வந்து முதல்ல கவச்சம், ஏன்னா இது மகாமந்திரம். ரெண்டாவது வந்து ரோஷாகுலியாக இருக்கக்கூடியதான ரௌத்ரி பாவத்தில் இருக்கக்கூடியதான சக்தி, பயங்கரமான பராக்கிரம சுபாவம் இருக்கிறதான நேச்சர், ஏராளமான மகாசக்திகள் தான் அம்பாளுடைய உடம்பிலிருந்து வெளியே வந்திருக்கா. கௌசிகி, காளிகி, சண்டிகா, தசமகாவித்யா தேவிமார், சப்த கன்னிகைகள், அஷ்டமாதுக்கள், இப்பேற்பட்டதான பெரிய 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 ஒரு பெட்டாலியனே இருக்குதுல்ல. அதனால ரொம்ப அம்பாள் ரொம்ப மௌனமாக இருப்பல். பட் இருந்தா கூட நமக்கு பக்கத்துல போறதுக்கு ஒரு பயம் வரும். அது அந்த மாதிரி பீதியை உருவாக்குறதான சப்ஜெக்ட் தான் இது. முதல்ல நமக்கு கவச்சம் தேவை, ஷீல்டு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஜபம் பண்றவனுக்கு மனசா வாச்சா கர்மனா எங்கேயாவது கொஞ்சம் தவறி போயிட்டானா அடிச்சு பற்ற கொடுக்க மாட்டேன். ஒன்று இந்த சின்னமஸ்தா தேவியினுடைய மந்திர பிரயோகம் இருக்கல்வா, பயங்கரமான பவர் இருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் எஸ்கு பெஸ்கு பண்ணேன்னு தலை போயிடும். அந்த தேவி தன்னுடைய தலையை எப்படி கட் பண்ணிட்டாலும் சொந்தமாக சொந்தம் கரத்தினால, அது மாதிரி அவ்வளோ சிறப்பாக செய்ய வேண்டியதான மந்திரங்கள் எல்லாம். ஸோ முதல்ல கவச்சம், பலவிதமான கவச்சங்கள் உண்டு. தேவி கவச்சம் இருக்கு, துர்கா கவச்சம் இருக்கு, சுப்பிரமணிய கவச்சம் இருக்கு, சுதர்சன கவச்சம் இருக்கு. இப்படி எல்லா இடங்களிலும் பார்த்துருப்போம். கவச்சம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உரை அந்த ஷீல்டுக்குள்ள போட்டு நம்மளை பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா இது ஜபம் பண்ற நேரத்தில் வந்து பலவிதமான தேவதைகள், நாம் கண்டிருக்காத பல உருவங்கள் எல்லாம் நம் முன்னாடி வரலாம். அதெல்லாம் காது பயந்துடக்கூடாது. ஸோ கவச்சம் தேவை முதல்ல. அப்புறமா வந்து அர்க்கலம் அண்ட் கீலகம். கவச்சம் மட்டும் போட்டுனா போருமா, அர்க்கலம் வேணும். அர்க்கலம் அப்படின்னா அந்த தாப்பால் இருக்கு பாருங்க, கதவை வந்து ஒரு கொக்கி போட்டு லாக் பண்றோமே, அந்த லாக்கிங் சிஸ்டத்துக்கு பேரு தான் அர்க்கலம். அர்க்கல ஸ்தோத்திரம்னே ஒன்று உண்டு, கவச்ச ஸ்தோத்திரமும் உண்டு. அடுத்தது கீலகம். தாப்பாலை மட்டும் சும்மா போட்டா போருமா, அதை லாக் பண்ணணுமே. அப்ப அதுல ஒரு குச்சி, ஒரு கம்பி அப்படி கீழே போடுவா. கீலகம்னா ஆணி, நெய். அப்ப வந்து முதல்ல ஷட்டரை வந்து தாப்பால் போடுறதுக்குள்ளதான அந்த கொக்கி, அப்புறமா வந்து கீலகம் அப்படிங்கிறதான அந்த ஒரு போல்ட் போட்டு அதை சீல் பண்றது. மனசா வாஜா கர்மனா பந்தனம் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து திக்பந்தனம் அப்படின்லாம் பேர் உண்டு. இப்படி கவச்சம், அர்க்கலம், கீலகம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியதான வழிமுறை என்னன்னா நவாக்ஷரி மந்திரத்தை ஜபம் பண்றது. அதுக்கு அடுத்தது ராத்திரி சூக்தம் ஜபிக்கணும். ராத்திரி சூக்தம் ரொம்ப நல்லது. ராத்திரி நேரங்களில் ஜபிக்கிறது பரம விசேஷம். அதுதான் என்னுடைய மகத்துவம். ராத்திரி நேரங்களில் தூக்கத்துக்கு நீலாம்பரி ராகத்தில் பாடுவா பார்த்திருக்கீங்களா? நல்லா தூக்கம் வரும் நீலாம்பரி பாடினா. அம்பா நீலாம்பரி ஆனந்த தாயினியம்பா சொல்லிட்டு வரும் தூக்கம். எனிவே, ஸோ ராத்திரி சுத்தம் நமக்கு வந்து ராத்திரி ரக்ஷ தேவை. ராத்திரி ரக்ஷ எப்படின்னா, தமசனுடைய காலம் இரவு. இருட்டு என்றால் தமசு, தமஸ் என்றால் இருட்டு. அப்ப இருட்டு நமக்கு நம்மளை காப்பாற்றணும். அதாவது துர்தேவதைகளையோ இல்லைன்னா துர்பிரவர்த்திகளிலேயோ மனசு போகாம, சரீரம் போகாம, பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. பயம் பெரிய ரோகம் தெரியுமோ? இந்த டயபெட்டிஸ் இல்லைன்னா பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிற மாதிரியே பயம் ஒரு ரோகம். ஜெனரலா யாருக்கு பயம் வரும் தெரியுமா? மூலாதார சக்கரம் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவளுக்கு வந்து பயம் அதிகமாகும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த முத்கம் இருக்கே, அது ஒரு ஊர்ல ஓரமா சொல்லுவா, அந்த மூங் தால் ஃபுல்லு உடைக்காதது. அந்த மூங் தாலை வந்துட்டு முளைகட்டி சாப்பிடலாம். அது இல்லை, அதை வந்து ஏதாவது கறி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஊற வச்சு மறுநாளைக்கு அதை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் மூலாதாரம் ஸ்டெபிலைஸ் ஆகும், பயம் போகும். பயத்தை போகிறது முத்கௌதனா சக்திதா சாகின்யம் பாச ரூபிணி லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த நாமங்களை. அப்போ பயம் யாருக்கு அதிகமாகும் அப்படின்னா, ஜெனரலாக வந்து மூலாதாரம் வீக்காக இருக்கிற வாழ்க்கை இந்த பயம் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்ஷியஸ் கிரியேட் பண்ணும், ஆங்ஸைட்டி. அவங்க வந்து கற்பனை உலகத்திலேயே வாழ்வார்கள், ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் இருக்க மாட்டான். அவளுக்கு மைண்ட் எப்பவுமே ஃபியூச்சர்லேயும் பிளானிங்ஸ்லேயும் தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி போதரேஷன் அவளுக்கு அந்த ஆஸ்தி இருக்காது. ஏன்னா இந்த இப்போ இருந்தால் அவளுக்கு பயம் ஜாஸ்தி ஆகிடும். கற்பனை உலகத்தில் போனால் தப்பிக்கல. இந்த கற்பனை உலகத்தை வந்து மெடிடேஷன் ஃபார்முலாவாக மாற்றிட்டாளானா, அதாவது
செலிஸ்டியல் வேர்ல்டு புண்ணிய லோகங்களில் போய் அந்த பகவானோடைய இன்டராக்ஷன் பண்ணிட்டு அப்படிலாம் சுற்றி கறங்கி கடைசியில் வந்து நம்ம உடம்புக்குள்ள தூக்க மரண நேரத்தில் தொலைஞ்சிருந்து இப்படியெல்லாம் இருக்கிற வாழ்க்கை ஒரு நல்ல நான் எப்பவும் அப்படிதான் சொல்லி கொடுப்பேன் ஜனங்கள்கிட்ட. எந்த விசாரமும் நல்லதும் கிடையாது, எந்த விசாரமும் கெட்டதும் கிடையாது. ஹவ் யூ அப்ளை இட் மேட்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு லைன் வழியாக, அது சும்மா வெறுங்கையோட போய் தொட்டா அடிக்கும். வாட்டர் கண்டென்ட் எந்தெந்த உடம்புலாம் இருக்கோ அவெல்லாம் போய் தொட்டா அது அடிக்கும். வாட்டர் கண்டென்ட் இல்லாத யாரு போய் தொட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஷாக் எதனால் அடிக்குது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் நம்ம உடம்பு ஜலம் இருக்கிறதுனால அது ரியாக்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து ராத்திரி நேரத்தில் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நம்மளை சொக்க வச்சுக்கிறது. அதனால் ராத்திரி சுத்தம் படிக்கிற நேரத்தில் க்ளீனாக ஜம் பண்ணி இப்போ தெரிஞ்சுப்போம் டீட்டெயிலாக. இப்போ ஜெனரல் தெரிஞ்சுட்டா போகுது. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து தேவி மகாத்மிய பாராயணம். தேவி மகாத்மியத்தில் 13 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 13 அத்தியாயங்களை வந்து ஒரு ஒரு வழிமுறையில் ஒரு வித்யா இருக்கு, அது மார்க்கத்தில் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். மூன்றாவது வந்து தேவி சூக்த பாராயணம், நவாட்சரி மந்திரம் திரும்பவும் ஜபிக்கணும். அப்புறமா பிராதானிக ரகசியம், இந்த திருரகசியம்னு மேலே இதுக்கு முன்னாடி நேற்று கடந்த எபிசோட பார்த்தோம் இல்லவா, இந்த நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியாவில் பண்ணுற வழிமுறையில் அது மாதிரி. ஸோ அந்த 3 ரகசியங்கள் திரு ரகசியம்னு பேர் இருக்கு. பிராதானிக ரகசியம், வைகிருதி ரகசியம், மூர்த்தி ரகசியம், இப்படி 3 ரகசியங்கள் இருக்கு. இந்த 3 ரகசியங்களையும் பठனம் பண்ணணும். இது மொத்தமாக பண்ணாதான் தேவி மகாத்மியத்தினுடைய பாராயணம் ஆச்சு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், இதுல பூர்வ பாகம் உத்தர பாகம்னு 2 பாகங்கள் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அதே மாதிரி உண்டு. இந்த உத்தர பாகத்துல மோஸ்ட் ஆஃப் டைம்ஸும் பலஸ்ருதி தான் இருக்கும். சில இடங்கள்ல வந்து பூர்வ பாகத்துல பலஸ்ருதி போட்டுருவாங்க. அப்படி பூர்வம் உத்தரம் 2ம் ஜெபம் பண்ணி அதுக்கு நடுவில் தான் இந்த தேவி மகாத்மிய பாராயணத்தை வச்சுக்கிறோம். அப்படி சொன்னா மட்டும்தான் பரிபூர்ணமான பலன் கிடைக்கும். அதர்வைஸ் நிஷ்பலமாகிவிடும் அப்படின்னு சாஸ்திர விதி. பல இடங்கள்ல இந்த தேவி மகாத்மியத்தை சப்தாக முறையில தான் பண்ணுவார்கள். சப்தாகம் அப்படின்னா ஒரு வாரத்துல 7 நாட்கள். அப்போ ஒரு வாரம் பூராவும் இந்த 13 அத்தியாயங்களை படிப்பார்கள். எப்படி படிப்பா அப்படின்னா, முதல் நாளைக்கு ஒரு அத்தியாயம், 2வது நாளைக்கு 2 அத்தியாயம், 3வது நாளைக்கு ஒரு அத்தியாயம், 4வது நாளன்னைக்கு 4 அத்தியாயம், 5வது நாளன்னைக்கு 2 அத்தியாயம், 6வது நாளன்னைக்கு ஒரு அத்தியாயம், 7வது நாளன்னைக்கு 2 அத்தியாயம். அப்படி மொத்தமாக 7 நாட்கள்ல 13 அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடாலஜி. இந்த ஒரு மார்க்கத்திலையும் தேவி மகாத்மியத்தை பரணம் செய்வார்கள். அடுத்ததாக ஈஸ்வர உபாச்சா, பரமேஸ்வரனை வந்து பார்வதி தேவிக்கு சொன்னதான உபதேசம் என்ன அப்படின்னா, 3 அத்தியாயங்களாக பிரிக்கப்படுறது. அதாவது 13 அத்தியாயங்கள் வந்து 3 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கார்கள். அத்தியாயம் 1 வந்து பிரதம சரித்திரம். இந்த பிரதம சரித்திரத்தில் தான் மது கைடபா வதம் வருது. மது மதுரே மது கைடபகஞ்சினி கைடபஞ்சி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. மகிஷாசுரன் ஸ்தோத்திரத்தில் முதல்ல வருது இந்த மது கைடபம் தான். இதுதான் பிரதம சரித்திரம் அம்பாளுடையது. மத்தியம சரித்திரம்ங்கிறது வந்து 2லிருந்து 4வது அத்தியாயம். இப்போ 2, 3, 4 அத்தியாயங்கள். இந்த 3 அத்தியாயங்கள் மத்தியம சரித்திரம்னு பேரு. இந்த மத்தியம சரித்திரத்தில் தான் மகிஷாசுரனை வதனம் செய்கிறார்கள் தேவி. மகிஷாசுரன் அவனுடைய சேனானிகள் எல்லாரையும் சேர்த்து வதம் பண்றதான விவரணம் இந்த மத்தியம சரித்திரத்துல வருது. இந்த 3வது கட்டம் அப்படிங்கிறது 5லிருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும். இல்ல வந்து இதுக்கு உத்தம சரித்திரம் அப்படின்னு பேரு. இங்கதான் சும்ப நிசும்பன சிவ சிவ சும்ப நிசும்ப மகாஹவ தர்பித பூத பிசாச்சரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. சும்ப நிசும்பனியும் அவனுடைய பண்ட சேனாதிகளையும் எல்லாரையும் வதம் செஞ்சு இருக்கிறதான ஒரு நிலை. இல்ல என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இதுக்கு உத்தம சரித்திரம்னு பேரு. நிறைய ஸ்துதிகள் எல்லாம் வருது. தேவர்கள், பிரம்மா, இந்திரன் போன்றதான மகான்கள் எல்லாம் வந்து அம்பாளை ஸ்துதி செய்கிறார்கள் அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக. அதனால இதுக்கு உத்தம சரித்திரம்னு பேரு. 2 பெரிய அது 5லிருந்து 13 வரைக்கும் இருக்கிறதான அத்தியாயங்கள் பெருசுது. இப்படிதான் ஜெபிக்கிறதான வழிமுறை. இனிமே இந்த பாராயணம் ஆரம்பிச்சு 2வது நாளைக்கு 3வது நாளைக்கு ஏதோ தடசம் நின்று போயிடுது அப்படின்னா திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்த தடவை எப்போ கண்டினியூ பண்ண போறோமோ அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நடுவில் நிறுத்திட்டு கேப் கொடுத்து திருப்பி இங்கேருந்து படிக்க முடியாது. இப்போ 1, 2 அத்தியாயம் படிச்சுட்டு ப்ராப்ளம் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா திருப்பி 3, 4 பண்ண முடியாது. திருப்பி 1லேருந்தே படிக்கணும். ஸோ கண்டினியூஸாக 7 நாளைக்கு இந்த அத்தியாயத்தை படிக்கிறதான படன முறை தான் தேவி மகாத்மியத்துக்கு சொல்லியிருக்கு. சில பேர் கேட்பா, எனக்கு பைகாட்ட தெரியும், நான் சொல்லக்கூடாதா? சில பேர் சொல்ல எனக்கு பைகாட்ட தெரியாது, எனக்கு புஸ்தகத்தோட உதவி தேவை, கிரந்தத்தோட உதவி தேவை. அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கு, விதிமுறை இருக்கு. எப்படின்னா 1000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா
அதை வந்து கிரந்தத்தை பார்த்து புஸ்தகத்தை பார்த்து தான் படிச்சாகணும். அது கம்பல்சரி. 1000க்கு மேல் 1000 பிளஸ் 1000லிருந்து 1000க்கு மேற்பட்டதான ஸ்தோத்திரங்கள் இருக்கக்கூடியதான எந்த ஒரு கிரந்தமானாலும் அதை வந்து கிரந்தத்தை பார்த்து தான் படிக்கணும். 1000க்கு கீழே இருந்தது அப்படின்னா புஸ்தகத்தையோ கிரந்தத்தையோ பார்க்காம பைகாட்டா ஜெபிச்சுக்கலாம். இது வந்து 1000க்கு கீழே தான் இருக்கு, 700 ஸ்லோகங்கள் தானே இது. அப்ப புஸ்தகம் பார்க்காம ஜெபிச்சுக்கலாம். பைகாட் பண்ண வாழ்க்கை தப்பு கிடையாது. லலிதா சஹஸ்ரம் அப்படி கிடையாது, புஸ்தகத்தை பார்த்து படிக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அது 1000 ஸ்லோகம் இருக்கு, 1000 மந்திரங்கள். தேவி மகாத்மியம் எந்த ஒரு சுப கிரந்தங்களானாலும் பரவாயில்ல, பெருசா ஹோலி புக்கு சொல்லிக்கிற மற்ற மதங்கள் இருக்கிறவா நம்ம ஜனங்களுக்கு தான் நம்மளுடைய புஸ்தகத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்க முடியறதில்லை. இந்த கிரந்தங்கள் அந்த பகவானுடைய உருவத்துக்கு சமம். மந்திரம் பகவானே தான், மந்திரம் தான் இறைவன். மந்திரத்தை எழுதி வச்சிருக்கக்கூடிய புஸ்தகம் தான் இறைவனுடைய உடம்பு. அப்ப கிரந்தத்தை வந்து நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பகவானே நேரடியாக உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறதான ஒரு மூர்த்தி உருவத்தில், ஒரு புஸ்தகம் ஒரு கிரந்தத்தினுடைய உருவத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறதான மதிப்பு மரியாதை எல்லாரும் கொடுத்தாகணும். அதுக்கு சிரஸுக்கு மேல வச்சுக்கணும். பரதாச்சாரியர் வந்து எப்படி ராமருடைய திருப்பாதங்களை வந்து சிரஸுக்கு மேல வைத்துக் கொண்டாரோ அதை விட ஒரு பங்கு மேல இந்த உத்தமமான கிரந்தங்கள் தேவி மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், கீதை, தேவி மகாத்மியம், வேதங்கள், உபனிஷத்துக்கள், இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் அந்த காலத்துல கிரந்த வடிவமாக இருந்து, கிரந்தம் அப்படின்னா பலவிதமான தத்துவங்களை வந்து அடக்கம் செஞ்சு ஒரு ஓலையில எழுதி வச்சதான கிரந்திக்கப்பட்டது. அது இணைச்ச உலகத்திற்கிறதான நீதி, நியாயம், தத்துவம், சாஸ்திரம், ஆத்மா, அனாத்மா, நல்லது கெட்டது, பாப புண்ணியம், இதெல்லாத்தையுமா சேர்த்து ஒரு டிக்ஷனரி ஆட்டமா பண்ணி அதுக்குள்ள அடக்கம் பண்ணி வச்சதுனால அதுக்கு கிரந்தம்னு பேர் வந்தது. கிரந்திக்கப்பட்டது, கிரகிக்கக்கூடியது. அதாவது அதுக்கு காந்த சக்தி போல அந்த காந்த வலயத்துக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக ஒரு தத்துவம். அப்போ யாரெல்லாம் கிரந்தத்தை உபயோகப்படுத்துகிறார்களோ அவங்களுடைய மனசு கட்டுப்பாடுல வரும். அவங்களுடைய சிந்தனைகள் வந்து எதோக்தம், வேதோக்தம், மந்திரோக்தம், சக்தியோக்தம் அப்படிங்கிறதான அந்த உக்தம் அந்த திசையை நோக்கியே போகும். அப்படிங்கிறதுனால கிரந்தத்துக்கு இவ்வளவு மகாத்மியம். கிரந்தத்தை தொட்டு தலையில வச்சுட்டாலே போரும், கிரந்தத்தை நம்ம கண்ணால பார்த்துட்டாலே போரும். இந்த கிரந்தத்துல இறைவன் இருக்கார், இறைவனுடைய விக்கிரக மூர்த்தி வடிவம் தான் இது அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்துல இன்னைக்கும் கோர்ட்ல போனீங்கன்னா கிரந்தத்தில் தான் தொட்டு பிரமாணத்தில் தான் சொல்லி அவ சத்திய வாங்குமூலம் வாங்குறா அல்வா. யார் யார் எந்த மதத்தை சேர்ந்தவர்களோ அவங்களுக்கு அந்த மதத்துடைய புஸ்தகத்தை கொடுத்து அதை டச் பண்ணி சத்தியத்தை வாங்கிக்கிறார். ஏன்னா ஜட்ஜுக்கு வந்து இவன் என்ன சொல்றானோ அதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜு பண்ணி போட போறான். பொய் சொன்னாலும் அதுக்கு சத்தியத்தை சொன்னாலும் அது ஜட்ஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகக்கூடாது. அப்ப அந்த எல்லாம் வல்லதான இறைவனே, இறைவனுடைய உருவமே தான் இந்த கிரந்தம். அந்த கிரந்தத்தை தொட்டு சத்தியம் சொல்றான். அப்ப ஜட்ஜு கவலை கிடையாது, பயம் கிடையாது இருக்கு. ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் சத்தியம், இவன் என்ன சொல்லியிருக்கானோ அது ரியாலிட்டி தான். ஏன்னா இந்த இறைவனை தொட்டுன்னு சொல்லியிருக்கான். இன் அதர் வேர்ட்ஸ் இறைவன் கிரந்தத்தில் இறைவனை தொட்டுன்னு சொல்லியிருக்கார். அதனால கிரந்தங்களை எப்பவுமே நீ நிலத்துல வைக்கக்கூடாது, வெறும் நிலத்துல வைக்கக்கூடாது. ஒரு பீடம் போட்டு அதுக்கு மேல வச்சுக்கணும், படன பீடம். அதுக்குன்னே அலோகேட் பண்ணிக்கணும். அந்த படன பீடத்துல இல்லை ஒரு மேசைக்கு மேல இல்லை ஒரு ஒரு கட்டிலுக்கு மேல இல்லை ஏதாவது ஒரு ஒரு பலகைக்கு மேல உத்தமமான ஒரு பீடத்துக்கு மேலதான் வைத்துண்டு படிக்க வேண்டும் கிரந்த படனம் பண்ற நேரத்துல. காரணம் என்ன? இந்த கிரந்த புஸ்தகம் என்பது வந்து அம்பாளுடைய உருவம், அம்பாளுடைய மூர்த்தி ஸ்வரூபம் தான் இது. அம்பாள்ல எந்த திவ்ய கிரந்தங்களானாலும் அந்த இறைவனுடைய நாமங்கள், அதாவது நாமங்களுடைய மகத்வம் என்ன தெரியுமா? லிகித நாமத்துக்கு 1000 பலன். ஓம் நம சிவாய நமஹா ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை எழுதாச்சு. ஓம் நம சிவாய நமஹான்னு எழுதினா 1000 தடவை சொன்னதுக்கு சமமாகிறது. தேவி மகாத்மத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சும்மா வீண் பேச்சுக்கு பேசுறதுக்கு பதிலா ஒரு விஷ்ணு நாமம் என்ன போரும். 1000 வீண் பேச்சுக்கு சமமாயிடும் ஒரு விஷ்ணு நாமம். 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமம் ஒரு சிவநாமம். 1000 சிவநாமத்துக்கு சமம் ஒரு தேவி நாமம். இப்படி இருக்கு இதனுடைய சக்தி. அதனால ஒவ்வொரு கிரந்தங்களையும் நாம வந்து இறைவன், அந்த இறைவனுடைய உருவத்தில் இருக்கிறதான மூர்த்தியாகவே பார்த்து அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதனால பாராயணம் செய்யக்கூடியதான இந்த கிரந்தங்களை எப்பவுமே நல்ல உன்னதமான ஸ்தானமானங்கள்ல வைத்து அதை திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகவானே தான் அங்கே இருக்கார், அந்த பகவானுடைய திருவச்சனம் நாம் நம்மளுடைய வாய் வழியாக சொல்ல போறோம், கேட்க போறோம், காது வழியாக கேட்டுக்க போறோம், கண் வழியாக பார்க்க போறோங்கிறதான இந்த பஞ்ச தன்மாத்திர சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்ங்கிறதான
5 தன்மாத்திரங்களும் பஞ்சபூதங்களையும் பிரத்யட்சமாக இந்த கிரந்த வடிவத்தில் பார்த்து இந்த தெய்வீக சக்தி என்னோட இன்டராக்ட் பண்றதுக்கு, என்னோடைய தொடர்பு கொள்றதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதான ஒரு வழிமுறையில இந்த கிரந்தத்தை தொட்டு தலையில வச்சுக்கணும். முதல்ல தலையில எதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா, தலை வந்து சகசார பத்மம், இங்கதான் மகா குருக்கள் எல்லாரும் வாசம் செய்யக்கூடியதான இடம். அப்ப குருவந்தனம், குருவை வந்து சிரசுக்கு மத்தியே தான் பார்க்க சொல்லியிருக்கு நட்டு நடு மண்டையில. அப்ப தொட்டு தலையில வச்சணும் அப்படின்னா உலகத்துல யாரெல்லாம் குருவாக இருந்திருக்காளோ ஜெகத்தும் குருவாக நமக்கு மாறப்படும். அப்போ தைரியமாக நம்ம கத்துக்கலாம். பிழைகள் எல்லாம் வந்தா கூட வந்து பாதர பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு அதெல்லாம் மறைக்கப்படும், அழிச்சு விடுவார்கள். கொஞ்சம் தெரியாதனமா ஏதோ சொல்லியிருக்கு அப்படின்ட்டு கண்டுக்க மாட்டான். நல்லவங்க எப்பவுமே நல்லதுலேயே தான் குறியாக இருப்பாங்க, கெட்டதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அது அவனோட அட்டென்ஷன்லேயே வராது. இது ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அந்த கிரந்தத்தை வந்து தொட்டு தலையில வச்சுட்டு கண்ணில் ஒத்திண்டு நிதானமாக ஒரு ஏடாக மாற்றி 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 இந்த வழிமுறை சொன்ன வழிமுறையாடி ஜபிச்சுட்டு வரணும். கிரந்த பட்டனம் பண்ற நேரத்தில் மனசுக்குள்ள ஜபம் ஒன்று பண்ணக்கூடாது. கிரந்த பட்டனம் பண்ற நேரத்தில் சத்தமாக ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. ஸோ மானசீகமாக புஸ்தகத்தை படிக்கக்கூடாது. புஸ்தகம் படிக்கிற நேரத்தில் வந்து சத்தமாக படிக்கணும். படித்த பிறகு அந்த படித்த தத்துவம் என்ன அப்படிங்கிறது வியாபிக்கிறதுக்காக, நம்ம உடம்புக்குள்ள பூராது பறக்கிறதுக்காக மானசீகமாக அதை வந்து சோதனம் பண்ணலாம். அந்த நிதித்தியாசம்னு சொல்லி இருக்கேன் இதுக்கு முன்னாடி, சோதனம் பண்ணலாம். அதை அனலைஸ் பண்றது, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் வந்து படித்த வித்தியை கத்துந்த வித்தியை வந்து விசகலனம் பண்றதுக்கு மனசை உபயோகப்படுத்திக்கிறது. அது சைலண்டாகத்தான் பண்ணுவோம். ஆனால் கிரந்த படனம் பண்ற நேரத்தில் எப்பவுமே கொஞ்சம் சத்தமாக ஜபிக்கிறது தான் உச்சிதம். அதுதான் நல்ல சாஸ்திர விதி எப்படி சொல்லியிருக்கு. ஏன்னா அதுதான் வந்து பதங்கள், அக்ஷரங்கள், நாம் சொல்லக்கூடியதான ஓரோ அக்ஷரத்திலே ஒரு தேவதை உருவாகிறது. நல்ல நாமாக்களை ஸ்பஷ்டமாக சொல்ற நேரத்தில் நல்ல ஸ்பஷ்டமான அங்க வைகல்யங்கள் இல்லாத ஒரு குழந்தை இருப்பது போல் அங்க வைகல்யங்கள் எதுவும் இல்லாத உத்தமமான மூர்த்தங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப்படுகின்றன. அக்ஷரம் நாசமில்லாதான தத்துவம். ஒவ்வொரு பக்தர்களும் ஜபம் செய்கிற நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். அதனால்தான் ராங் ஸ்பெல்லிங், ராங் ப்ரொனன்சியேஷன் மே ப்ரொடியூஸ் அரக்கர்களையும் ராட்சசங்களையும் அப்புறமா வந்து துர்மூர்த்தங்களையும் எல்லாம் உற்பத்தி பண்ணி விட்டுட்டே இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் கண்ணா பின்னான்னு கண்ட நேரங்கள்லையும் என்னெல்லாமோ பண்றதுனால என்னோட அபிப்பிராயத்தில் இவங்கெல்லாம் யாரும் டிவினிட்டியை வந்து பரப்புறதில்லை, டிவினிட்டியை உருவாக்குறதும் இல்லை. அதே நேரத்தில் அரக்கர்களையும் அசுரர்களையும் வந்து நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கா. அதனால உலகத்தில் இன்னைக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதனால தெரியாத விஷயங்களை தலையை போட்டுட்டு 50,000 புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லிட்டே இல்லை சாஸ்திரம். இதெல்லாம் ஓரோ குறிப்பிட்ட வழிமார்க்கங்கள். இன்னென்ன ஸ்டேஜ் நம்ம வர நேரத்தில் இன்னென்ன ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நமக்கு வெயிட் பண்ண கொஞ்சம் பொறுமை வேணும். ஜென்மாவுக்கு ஒன்றும் குறைச்சலோ ஷார்ட்டேஜோ கிடையாது. கோடிக்கணக்கில் ஜென்மா எடுக்கணும் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு லெவலில் வரதுக்கு. அதனால அவசரப்பட்டனால ஒன்றும் கியூ ஜம்ப் பண்ணுறது அர்த்தமே இல்லை. கோ ஸ்லோ. நம்மளுக்கு பகவானுக்கு நம்மளை பிரியமாகணும், ரொம்ப முக்கியம். இதுதான் கோவிலில் நம்ம போனோமான நம்மளெல்லாம் பகவானை பார்க்கணும், பகவான் நம்மளை பார்க்கணும். அதுக்கு வழி என்ன பார்த்துக்கணும். சிறப்பு வழி 1000 ரூபாய் மண்டைக்கு கட்டி ஃப்ரெண்டில் போய் நின்று பகவான் நம்மளை பார்க்கணும் அவசியம் கிடையாது. போய் அப்படி ஏதோ ஒரு கார்னர் இருந்துட்டு இருப்பார். பகவானை பார்க்க முடியறது இல்லையே, இந்த மாதிரி அட்டுழியம் பண்றாளே, 1000 ரூபாய் கேட்கறாளே, எங்க பணம் இல்லையே போய் பார்க்கறதுக்கு, இறைவா நீ என்ன பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு மூலையில ஒரு கோவில் வெளியில பிரகாரத்தில் இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணா கூட பகவான் அவனை எட்டி பார்ப்பார். இந்த தத்துவங்கள் முதல்ல ஒவ்வொரு சனாதனையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் உலகத்திலிருந்து. அதனால கிரந்தத்தை மலர்த்தி வச்சு கைவிரலை உபயோகப்படுத்தி கொண்டு, அதுவும் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்வா, இதுதான் ஜீவாத்மா. அப்ப இந்த ஜீவாத்மா வந்து ஓரோ லைன்ஸ்ல இப்படி பெறல நேரத்தில் நம்ம ஜீவாத்மா அந்த மந்திரத்தோட கான்டாக்ட் டெவலப் ஆகிறது. நம்மளுடைய ஜீவாத்மா வந்துட்டு இந்த மந்திரத்தில் எழுதியிருக்காளே இந்த அக்ஷரங்களுக்கு மேல் நம்ம கைவிரல் இப்படி போயிட்டு இருக்குமா, நம்மளோட ஜீவாத்மா தீட்டப்படுகிறது, ரிஃபைன் பண்ணப்படுகிறது, பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்கிறது, சுத்தாத்மாவாக்குறது, தெளிவான ஞானத்தை உருவாக்குறது. இப்படி அபரிமிதமான பலன்களை கொடுக்கும் கிரந்தத்தில் ஒவ்வொரு வரிகள்லையும் இந்த ஆள்காட்டி விரலை வைத்துக்கொண்டு இப்படி படிச்சுட்டு வந்தோமானா, அதுவும் சத்தம் போட்டு சொல்லவும் வேண்டும். சத்தம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு அக்னிஸ்வரூபம் கட்டவிரல் அளவுக்கு தான் என்னுடைய உருவம். இது வந்து தீஜ்வாலையாட்டமா நெருப்பு கொதிச்சுட்டு இருக்கும். அப்படியே அந்த நெருப்பு எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் சூட பிரசாரணம் பண்ணிடும். இப்போ நம்ம ஜீவாத்மாவனுடைய இந்த சூடு, இந்த குளிர்மை கொடுக்கக்கூடியதான சந்திரமயமான மந்திரஸ்வரூபம். அம்பாவுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஐம் அப்படிங்கிறது சந்திரமயம் தான், சந்திரகாந்தி. அப்போ இந்த அச்சதங்கள் நம்ம தொடர நேரத்தில் நமக்கு இந்த பாவனை வரணும். ஆகா நான் அம்பாள் நான் தொட்டுன்னு இருக்கேன். இப்போ அம்பாளுடைய
சீரசை தொடுறேன், அம்பாளுடைய மூக்கை தொடுறேன், அம்பாவுடைய கண்ணை தொடுறேன், அம்பாளுடைய கண்ணத்தை தொடுறேன், அம்பாவுடைய உதரை தொடுறேன், அம்பாளுடைய கண்டத்தை தொடுறேன், அம்பாளுடைய அந்த திருமங்கல் ஆவரணத்தை கண்ணால பார்க்கிறேன். ஸ்தலங்களை தொடர்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. குட்டி பாப்பா வேணா தொட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா சிவனாகணும். கையை தொடுறேன், காலை தொடுறேன், இப்படி வரிசையா அப்படி பண்ணிட்டே வரணும். பாருங்க, கான்சன்ட்ரேஷன் பியூட்டிஃபுல்லா வரும், எங்கேயும் போகாது மனசு. ஓரோ வரியும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைதி விநாசனம். இப்படி கைவிரலை வச்சுட்டு நிதானமாக படிக்கிற நேரத்தில் என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நம்மளுடைய கிரந்தத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. சும்மா ஹோலி புக்ஸ் வரத்துல பிரயோஜனம் இல்லை, அது ஹோலி ஆக்கணும். அது மனசாவாச்சா கர்மனா ஹோலியாக இருக்கணும். இப்படி மனசை ஜபிக்காம பதங்களையும் அக்ஷரங்களையும் ஸ்பஷ்டமாக உச்சாரணம் செஞ்சு கிரந்தத்தை கைவிரல் வச்சு படிக்கணும், ஜபிக்கணும். அதே மாதிரி கிரந்தத்தை கையில் வச்சுட்டு நடந்துட்டு நின்று எல்லாம் படிக்கக்கூடாது. அதில் ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்து வைக்கணும். இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நடந்துட்டு பண்ணா பாவனை மாறணும். ஒரு அம்மா ஒரு குழந்தைய உட்கல்ல வச்சுட்டு ஆகாயத்தில் இருக்கக்கூடியதான சந்திரமாவை காட்டிட்டு, அதோ சந்திரனை பார்த்தியா, சந்திரமண்டலத்தில் பராசக்தியின் உருவம், அது பராசக்தி உட்காந்துருக்காவாரு, பஞ்சபமாசத்தில் உட்காந்துருக்காவாரு, குழந்தைக்கு சாதம் ஊட்டுறாவாரு. அந்த பாவனையில வேணா வச்சுக்கலாம். இந்த கிரந்தத்தை நம்மளுடைய மாறில் வச்சு கட்டி அணைச்சிக்கலாம். எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் எப்போ இன்னைக்கும் பண்ணுவேன் அந்த விஷயத்த. சப்போஸ் எனக்கு ரொம்ப ஏதோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை நேரத்தில் படிக்கிறது டைம் ஒன்றும் கிடையாதுன்னா இந்த புஸ்தகத்தை மாரோட சேர்த்து அணைச்சுன்னு அப்படியே தியானத்தை உட்காரு ஒரு நிமிஷம். அது பியூட்டிஃபுல்லாக எனக்கு இருக்கிறதா தத்துவஞானம் பூரா என் மண்டைக்குள்ள அப்படிடும். இது என்னோட பிரத்யக்ஷ அனுபவம். இது எனக்கு வேறொரு விதமாக ஒரு அனுபவம் உண்டாச்சு. மாதாமிர்தாந்தமே என்னுடைய மந்திரோபதேச குரு. அம்மாவனுடைய தீபச்சரித்திர பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதிகாரம் பெற்றவன். அம்மா நான் பார்க்க போகிற நேரத்தில் யார் அம்மா சேர்ந்து அம்மாவுடைய அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா என்னுடைய 2 பாதங்களை தூக்கி அம்மாவோட மடியில் வச்சுட்டு அந்த மசாஜ் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணுறா இப்படி பண்ண எல்லாமோ செங்கட்டு இருக்கா. எனக்கு பாதி மனசு அங்கே இருக்கே, பாதி மனசு எங்கேயோ போயாச்சு. அம்மாவுடைய ஜீவச்சரித்திரம், அம்மாவனுடைய இந்த தத்துவ சிந்தனை இருக்கக்கூடியதான கிரந்தங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அம்மா திரும்பி பார்த்தா அம்மாவோட சிஷ்யத்தை அம்மாவோட எல்லா புத்தகத்தை எடுத்துட்டு வாடி அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்தா. அம்மா அந்த புத்தகங்கள் எல்லாம் அம்மாவோட இதயத்தை வச்சுட்டா மனசுல. அந்த கையால் எண்ணெய் தொட்டுட்டா. அப்படியே சும்மா அந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இந்த ஞானம் ஃப்ளோ, ஞான வாபி அது பாட்டுக்கு இப்படி ஃப்ளோ ஆகிட்டே வந்தாச்சு. எல்லா புத்தகத்தையும் எங்க எடுத்தா இனிமேல் படிச்சு என்ன வேணா சொல்லிக்க அப்படின்ட்டா. ஆச்சு, போஸ்டிங் ஆயிடுது. அது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த அனுபவத்தை எத்தனை சொன்னாலும் நாக்கு இனிக்கும். அதை மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது இங்கே சொல்கிற நேரத்தில் இந்த உபன்யாசத்தில். ஸோ நம்ம மாறில் கட்டி அணைச்சிக்கலாம் இந்த கிரந்தங்களை. பகவானையே கட்டி அணைக்கிறதுக்கு சமமாகி விடும் அது. ஹனுமான் எப்பவுமே எதிர்பார்ப்பாராம். ஹனுமான் எப்போ எதிர்பார்க்கறதுனா ராமர் எப்படியாவது என்ன தொடுவாரா, ராமர் எப்படியாவது என்ன. ராமர் அவ்வளோ சீக்கிரம் அதையும் தொடமாட்டார். ஹி யூஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் எவ்ரிபடி. கிருஷ்ணங்கட தொட்டு பேச மாட்டார். ஆனால் ஹனுமானை 2-3 இடங்கள்ல பகவான் ஸ்ரீராமச்சந்திர சுவாமி கட்டி அணைத்துக்கிறார். அணைச்சிட்டு என்னுடைய மித்திரம் மட்டுமல்ல நீ, என்னுடைய சகோதர ஸ்தானம் நீ, என்னுடைய மைந்த ஸ்தானம் நீ அப்படின்னு கட்டி அணைக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஹனுமானுடைய உருவத்தில் ஸ்ரீராம சுவாமி கட்டி அணைக்கிறார். அந்த ஹனுமான் உடனடியாகவே பரமேஸ்வரன் ஆகி விடுகிறார் மனசுக்குள்ள. ஏன்னா சிவஸ்வரூபம், சிவனுடைய அம்சாவதாரம் தானே ஹனுமான். அப்படி விஷ்ணுவும் சிவனும் ஆலிங்கனம் நடக்கிறதான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிறது. அப்படியெல்லாம் நம்ம கிரந்தத்தை கட்டி அணைத்து கொள்ளலாம். எல்லாமே சும்மா அப்படி கையில் நோவல் படிக்கிற மாதிரி ஃப்ரிக்ஷன் நோவல்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி எல்லாம் அப்படி கையில் வச்சுட்டு ஊதாடக்கூடாது. இட்ஸ் நாட் அலோட். ஏன்னா மந்திரம் என்பது தேவியினுடைய அங்கங்கள். தேவி மகாத்மியம் என்பது தேவியினுடைய அங்கி. அதாவது மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தேவி மகாத்மியம். மந்திரம் என்பதே தேவியினுடைய அங்கம். தேவியினுடைய கை, காலு, நாக்கு, மூக்கு, உடம்பு எல்லாம் தான் ஓரோ மந்திரங்களும். அதனால இந்த தேவி மகாத்மிய பாராயணம் கிரகணம் என்கிறதே தேவி உபாசனைக்கு சமமாகிறது. தேவி உபாசனை தான் தேவி மகாத்மிய படனம். அப்போ தேவி மகாத்மியம் படனம்ங்கிறதான 13 அத்தியாயங்களை படிச்சுட்டா மட்டும் போரும், தேவி உபாசனைக்கு சமமாகி விடுகிறது. சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி இவங்க 3 பேரும் அவங்களோட பரிபூர்ணமான அனுகிரகங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த தேவி மகாத்மியத்தை படம் தவிர ஒரு பெட்டர் ஒரு ஆப்ஷன் கிடையாது உலகத்தில். சண்டிகா யந்திரம் சொல்லி யந்திரம் இருக்கு. முன்னாடி சொன்னீங்க உங்களுக்கு பூபுரம் உள்ள விருத்தம், உள்ள அஷ்டதளம், விருத்தம், ஷட்தளம்,
உள்ள ஐம் ஹ்ரீம் க்ளீம் மேல் இருக்கக்கூடிய திரிகோணத்திலேருந்து சாமுண்டாயை விச்சே திரிகோணங்கள்லையும் போட்டு வந்தாச்சுன்னா பரிபூர்ணமாச்சு. இதுக்கு சண்டிகா யந்திரம்னு பேர். மகா சக்தி வாழ்ந்ததான யந்திரம் இது, ஸ்ரீசக்கரத்தை போலவே. அப்படி இந்த சண்டிகா யந்திரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து, பஞ்சமுக தீபம் ரொம்ப சிறப்பு. இந்த தேவி மகாத்ம புஷ்பத்தை வந்து கிரந்தத்தை ஒரு ஒரு பீடத்தில் வச்சு இந்த அதில் இருக்கிறதான அஷ்டதளம், ஷட்கோணம், திரிகோணம் இதையெல்லாம் மனசில் தியானம் பண்ணிட்டு இல்லை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துண்டு எனக்கு தொண்டை அடைக்கிறது, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளதான என்னோட சக்தி கம்மியாயிட்டு வர்றது. இந்த அதாவது நம்ம சொல்லுற நேரத்தில் என் மனசுக்கு வந்து அந்த பாவத்துக்குள்ளே நுழைஞ்சு கொடுத்து அப்படின்னா நான் பேச முடியாது. நான் எப்பவுமே அதனால் அங்கே ஸ்டாப் போட்டு வச்சுருப்பேன். சொல்கிறதாகவே இருக்கட்டும், பக்தி பாவமாக ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே மனசு கான்ஷியஸ்லி ஐ ஆம் வெரி வாட்ச்ஃபுல். அதுக்கு இல்லைன்னா எமோஷனல் ஆகிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே ஸ்டாப் ஆகிடும், என்னோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். இல்லை அதி உத்தமமான சமயம் இந்த தேவி மகாத்மத்தை வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு அது உத்தமமான சமயங்கள் வந்து சாரதா நவராத்திரி சமயம். கன்னிகா மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதா மாதம் கன்னியா மாதம். இந்த மாதத்தில் தான் சாரதா நவராத்திரி வருது. இந்த சாரதா நவராத்திரி தான் அதி உத்தமமான முகூர்த்தம் தேவி மகாத்மம் சொல்கிறதுக்கு. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் மேற்கொண்டு நமக்கு எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கிடச்சி இந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாக்கியம் நமக்கு உருவாக்கட்டும் அப்படின்னு அம்பாடமே வேண்டிக் கொள்கிறோம். இனியும் இது கண்டினியூ ஆகும். ஒன்னோ ரெண்டோ எபிசோட்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா வில் என்டர் இன் டு த மெயின் செக்ஷன். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். இந்த கோவிந்தாங்கிற நாமம் ரொம்ப பிரியமான நாமம். ஆதிசங்கர் பகவத்பாதர் வந்து அவருடைய குருநாதர் கோவிந்த குருபாதருடைய ஸ்மரணைக்காக கோவிந்தா 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 வந்து சொல்லியிருப்பார். கோவிந்தம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த கோவி அப்படின்னா வேதம்னு அர்த்தம். கோவி அப்படின்னா வேதம். அந்த வேதத்தினுடைய பீஜம் என்பது வந்து, வேதத்தினுடைய சிரஸ் என்பது வந்து, வேதத்தினுடைய ஜிஸ்ட், அந்த அமிர்தம் நெக்டர் என்ன அப்படின்னா உபனிஷத்து. ஆகவே கோவிந்தா 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 அப்படின்னா உபனிஷத்து ரூபமாக நாம் வேதத்தை தியானம் செய்கிறோம், நமஸ்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு அர்த்தம், கோ அப்படின்னா பசு. இந்த புலிந்திர பசு மட்டும் அல்ல, நம்மளுடைய ஜீவாத்மா நாமல் எல்லாமே பசு தான், பசு வர்க்கம் தான் நம்மள்தான். திரும்ப திரும்ப பசு வந்து சாப்பிட்டத்தை திரும்ப 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 இந்த அசை போடுறா போல நாம வந்து திரும்ப திரும்ப பிறவை எடுத்து 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 ஒரு கவலையும் இல்லை. அதில் எத்தானா ஜென்மா எடுத்துட்டும் திருப்பி நமக்கு கொஞ்சம் கூட அச்சம் நாணம் மனம் ஒன்றும் இல்லாம திரும்ப 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 தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி ஜனனம் எடுத்துட்டே இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான பசுக்களான நாம அந்த பரமாத்மாவை வந்தனம் செய்கிறேன், வந்தனம் செய்கிறோம் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு கோவிந்தா அப்படிங்கிற அர்த்தம். நிறைய அர்த்த வியாக்கியானம் இருக்கிறதான தான் ஓரோ மந்திரங்களும். இறைவன் தன்னுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் நாம் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக நல்ல மார்க்கத்தில் தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். சிவோ நம சிவாய் நம சிவாய் நம சிவாய்.